ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த லட்சுமி மேனன் வந்துட்டு அலியார் ஷா சலீம் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து, அதாவது ஐடி ஊழியரை வந்து கடத்திக்கிட்டு போய் அடித்து தூக்கி போட்டாங்க. அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் லட்சுமி மேனனை வந்து போலீஸார் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கியிருக்கு கேரளா கோர்ட்டு. அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த லட்சுமி மேனன் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. 8வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க வந்து திரைத்துறைக்கு வந்துட்டாங்க. 2016வது ஆண்டு இந்த லட்சுமி மேனன் வந்து நல்ல பரதநாட்டியம் ஆடுவாங்க. அவங்களுடைய பரதநாட்டிய ஒளிபரப்பின் போது இயக்குனர் வினயன் அவர்களை வந்து பார்த்துட்டு தன்னுடைய படம் ரகுவிண்டே ஸ்வாந்தம் ரஷ்யா அப்படிங்கிற முதல் படம், அதுதான் இந்த லட்சுமி மேனனுக்கு. அந்த படத்தில் நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலி அக்பர் இயக்கிய இட்லி ஜோடி அப்படிங்கிற மலையாள படத்தில் வினித்துக்கு ஜோடியாக இந்த லட்சுமி மேனன் கதாநாயகியை நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழ் படத்தில் வந்து நடிக்க வர்றாங்க லட்சுமி மேனன். தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இயக்குனர் பிரபு சாலம்மான் வந்து நடிகர் விக்ரம் பிரபு வச்சு கும்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக தான் லட்சுமி மேனன் வராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கும்கி படம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே சசிகுமாரோட சுந்தரபாண்டியன் படத்தில் இந்த லட்சுமி மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த கும்கி படம் வெளிவரதுக்கு முன்னாடி சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆகி அது வந்து பெரும் வரவேற்பை அடையுது. இந்த லட்சுமி மேனனுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு பேர் இளைஞர்கள் மத்தியில் கனவு கன்னியாக கொண்டாடப்படுறாங்க. இந்த கிராமத்து சோடிக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பொருந்தி வராங்க லட்சுமி மேனன். திரும்ப வந்து சசிகுமாருக்கு ஜோடியாக குட்டி புலி படத்துலையும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. நடிகர் விஷாலோட பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், இந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடிகர் விஷாலுக்கும் லட்சுமி மேனனுக்கும் காதல் இருப்பதாக நிறைய கிசுகிசுக்கள் வந்தது. அதுக்கப்புறம் அதுவும் வந்து முற்றுப்புள்ளி அடைஞ்சிருச்சு. அந்த லவ் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு திரும்ப ஒரு வதந்தி வந்துச்சு. இது எது வரைக்கும் உண்மைன்னு தெரியல. விஜய் சேதுபதியோட பார்த்தீங்கன்னா ரெக்கை படத்தில் லட்சுமி மேனன் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை. அஜித்குமாருக்கு தங்கையா வேதாளம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரும்ப இது மூலமாக இன்னும் ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எந்த படமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெயர் புகழை கொடுக்கல. இவங்களுடைய மார்க்கெட்டு சரிஞ்சிருச்சு. ஒரு நீண்ட ஒரு 5 வருட பிரேக்குக்கு அப்புறமா புலிக்குத்தி பாண்டியன் அந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் இவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல. சரி, நீ இது தமிழ்நாடு ஒத்து வராது, நமக்கு வந்து மார்க்கெட்டு சரிஞ்சிருச்சுன்னு திரும்ப கேரளாவுக்கு இவங்க வந்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னாக்க கொச்சியில் உள்ள பானர்சி சாலையில் உள்ள ஒரு பிரபலமான பார்க். இந்த பார்க் வந்து லட்சுமி மேனன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட, அதாவது சோனாமோல், மிதுன், அனீஸ், ரஞ்சித், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளோட இங்கே வந்து வராங்க நைட்டு. அதே பாருக்கு ஆலுவாயிலேருந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அலியார் ஷா சலீம் அப்படிங்கிற இளைஞரும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறார் அந்த பாருக்கு. இப்படி போயிருக்கும்போது 2 குரூப்புக்கும் இடையில பிரச்சனை வருது. போதை தலைக்கேறினோடனையும் பிரச்சனை வருது. இந்த அலியார் ஷா சலீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சோனாமோலை வந்து கிண்டல் பண்ணதாகவும், அதாவது லட்சுமி மேனோட ஃப்ரெண்டு சோனாமோலை வந்து ஏதோ வம்பு பண்ணதுனால 2 குரூப்புக்கும் இடையில பிரச்சனை வந்துருச்சு. இதை வந்து அலியார் ஷா சலீம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது வேண்டாம், நமக்கு வீட்டுக்கு போயிடலான்னு வந்து கார் எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் வீடியோவிலே பார்த்துருப்போம். லட்சுமி மேனன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து காருக்குள்ளே வச்சு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வகையில்
கிளம்பி வந்துடுறாரு அலியார் ஷா சலீம். ஆனால் லட்சுமி மேனன் விடுற மாதிரி தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட்டிக்கிட்டு பின்னாடியே அவரை வந்து ஃபாலோ பண்ணி வந்து ஒரு கட்டத்தில் இந்த அலியார் ஷா சலீமை வந்து காரை நிப்பாட்டி அவரை தூக்கி தன்னோட காரில் போட்டு கொண்டு போய் அவரை அடின்னு அடித்து ஆலுவா பக்கம் உள்ள பரவூர் சாலையில் நைட்டு 11:45 மணிக்கு ரயில்வே பாலத்தில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. இந்த அலியார் ஷா சலீம் வந்து எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அதன் பேரில் இந்த மிதுன், அனீஸ், ரஞ்சித், சோனாமோல் இவங்களை எல்லாமே போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் லட்சுமி மேனனை தேடும்போது அவர் வந்து தலைமறைவு. அவர் வீட்டில் போய் கேட்கும்போது வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. தலைமறைவாகவே இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன்ஜாமீன் கோரி கோர்ட்டில் போட்டு இப்போ அதுக்கும் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் லட்சுமி மேனனை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து தடை உத்தரவு போட்டிருக்கிறதா இப்போ ரீசெண்டாக செய்தி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.